இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருத வருடம் தை மாதம் 25ஆம் நாள் 8/2/2024 பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:35, லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திரையோதசி காலை 9:45 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்தசி வருகின்றது. நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம். அதிகாலை 2:57 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:34 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சந்திராஷ்டமம் ரோகிணி மற்றும் மிருக சிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று சற்று பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் என்றும் கூறலாங்க. இன்று உங்கள் உடன் இருப்பவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உங்கள் பிரியமானவர்களிடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சிறந்த பலன்களை காண்பதற்கு புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவதும் நல்லது. கடின உழைப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலம் வெற்றியும் காண்பீங்க. பணியிடத்துல சமயோஜித புத்தியை பயன்படுத்தி கவனமாக பேசுவதும் நல்லது. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். இதனை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதற்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பார்த்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். மகிழ்ச்சியும் உண்டாகும். நேற்றைய முயற்சிகள் இப்பொழுது நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தம்பதிகளுக்குள் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலும் பொறுமையுடன் சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அவர்களை அனுசரித்து செல்ல வேண்டியதும் இருக்குங்க. வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் சற்று குறையும். அவர்களிடத்துல அனுசரணையான போக்கை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஆயத்த ஏற்பாடுகளையும் செய்வீங்க. தள்ளி போன திருமண பேச்சுவார்த்தைகளை திறமையாக பேசி முடித்தும் விடுவீங்க. வேலை இடங்கள்ல அன்பை காட்டி அனுகூலத்தையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்தவும் செய்வீங்க. தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. ரியல் எஸ்டேட் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவும் முடியும். நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாங்க. தடைப்பட்டு இருந்த காரியங்கள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். உடன் பிறந்தவர்களுக்கு இடையே வாக்குவாதங்களும் ஏற்படலாம். கவனமாக பேசுவதும் நல்லது. குடும்பத்துல சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். விருந்தினர்களின் வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு இன்று மன நிறைவும் உண்டாகும். திருமணமானவர்களுக்கு தங்களுடைய இல்லற வாழ்க்கையில நம்பிக்கையும் நிம்மதியும் உண்டாகும். மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். வர்த்தக பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல சில மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகலாம். வெளியூர் சார்ந்த பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தவறிய சில வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தம்பதிகளுக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். இன்று நன்மை நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும், நெருக்கமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய பிரியமானவர்களுடைய வருகைக்காக வீட்டில் காத்து கொண்டும் இருப்பீங்க. உங்களுடைய முயற்சியின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய பணிகளை விரைந்து ஆற்றவும் செய்வீங்க. பதட்டத்திற்கு இடம் கொடுக்கவும் வேண்டாங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல நட்பாக நடந்தும் கொள்வீங்க. இதனால உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. சிலருக்கு சிறிய அளவுல கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறிது பணத்தை நீங்க சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. என்று அவ்வப்பொழுது சற்று சோர்வாகவும் இருப்பீங்க. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும், எதிர்ப்புகளும் நீங்கும், ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். இன்று மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். நேற்று இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளை இன்று நல்லபடியாக முடிவிற்கும் கொண்டு வந்து சேர்ப்பீங்க. வருமான தடைகளும் நீங்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். நண்பர்களினால அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளுடைய போட்டிகளை சமாளித்து லாபத்தையும் காண்பீங்க. பணியிடங்கள்ல உங்களுக்கு எதிரிகளும் இருப்பாங்க. கடுமையாக வேலைகள் செய்தாலும் உங்களுக்கான பாராட்டுக்கள் பெறுவது என்பது சற்று கடினமாகத்தாங்க இருக்கும். ஆன்லைன் வர்த்தகங்கள் ஆபத்தை தருவதாகவும் இருக்குங்க. சூதாட்டங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். வசீகரமான பேச்சுக்களினால வாடிக்கையாளர்களை கவர்ந்தும் விடுவீங்க. வியாபாரத்தை திறமையாக நடத்தவும் செய்வீங்க. நல்ல ஒரு லாபத்தையும் காணலாம். தொழில் மற்றும் வியாபாரத்துல இருந்து வந்த ஏற்றத்தாழ்வுகளும் நீங்கும். காலையிலே இருந்தே பணியில பிஸியாகவும் இருப்பீங்க. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதுல மகிழ்ச்சியான உணர்வுகளும் ஏற்படும். இன்று குடும்பத்தினருடன் உறவு நிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. எதிர்காலம் தொடர்பான முக்கியமான செயல்பாடுகள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். திருமணமானவர்களுக்கு நல்லுறவும் ஏற்படும். சகோதரர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சொத்துக்கள் விஷயங்கள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. நீண்ட தூர பயணங்கள் சார்ந்த எண்ணங்களும் ஈடேறும். கால்கள்ல சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரிசு பொருட்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று ரோகிணி மற்றும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாழ்வில் சிறந்த வளர்ச்சியும் இருக்குங்க. உங்களுடைய செயல்களை நீங்கள் விரைந்து செய்து முடித்து விடுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல வெளிநாட்டிற்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சியும் உண்டாகுங்க. உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உற்சாகமாகவும் இருப்பீங்க.
அவர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். நீங்கள் விரைந்து பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். துடிப்பாகவும் ஆற்றலுடனும் உணர்வீங்க. இன்று ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். எதிர்பார்த்த வருவாய்க்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்டு இருந்த சிக்கல்களை பேசி தீர்த்தும் கொள்வீங்க. பணியாளர்களுடைய நலன்ல அதிக அக்கறை காட்டுவதும் நல்லது. வீடு தேடி வருவோருக்கு ஏதாவது உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உங்களுடைய செயல்கள் வெற்றிகரமாகவும் முடியும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. தொழிலுக்காக எதிர்பார்த்த கடன் தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் முன்பு உதவி செய்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய மனதில் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. பிரிவினையான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடனும் இருங்க. உறவினர்களின் மூலம் குடும்பத்துல சிறு சிறு சலனங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு அதிகரிக்கும் பணிச்சுமையின் காரணமாக உடல் அசதி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தருவதாகவும் இருக்கும். தொழில்ல அதிகப்படியான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை நம்பி நீங்கள் அகலக்கால் வைக்கவும் வேண்டாம். கவனமாக இருப்பதும் நல்லது. கடுமையான முயற்சிக்கு பின்பர் அரசாங்க காரியங்களை முடித்தும் காட்டுவீங்க. வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டு வேலைகளை நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். அன்பிற்கு உரியவர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் அல்லது மற்றவர்களுடன் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல இன்றைய நாள் சிறப்பாகவும் இருக்கும். தொழில் வியாபாரத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. வீண் பேச்சுக்களை பேசி நேரத்தை வீணாக்கவும் வேண்டாம். பணியில கூடுதல் கவனத்துடனும் இருங்க. சிறந்த செயல்திறனுடனும் வலுவான நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய ஒவ்வொரு வேலையிலும் கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. சிறப்பாக செய்து முடித்தும் விடுவீங்க. இலக்கிய பணிகளிலும் மாற்றங்களும் உண்டாகலாம். திறமைகளை வெளிப்படுத்துவதில் கவனமாகவும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். புதிய துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். மனதுல இறை சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். மற்றவர்களிடத்துல தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். செயல்பாடுகள்ல சுதந்திரமும் உண்டாகுங்க. என்ற லாபம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ வழிபாடுகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். தேடல்களும் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. சுதந்திரத்துடனும் செயல்படுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அணுகுமுறையில கவனமாகவும் இருங்க. அமைதியாக இருந்து விடுவதே நல்லதுங்க. உங்களுடைய லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்குள் இருந்து வந்த வருத்தங்களும் நீங்கும். நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. இன்று பணிகள் அதிகமாக தங்க காணப்படும். சிறப்பாக திட்டமிடுவதன் மூலம் முன்னேற்றமும் உண்டாகும். திருமண உறவில நட்பான அணுகுமுறையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இனிமையான வார்த்தைகளின் மூலம் உங்களுடைய துணையுடனான நட்பை இனிமையாக்கியும் கொள்வீங்க. இன்று குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு இன்று தொழில விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. பயனுள்ள செலவுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடைகளும் ஏற்படலாம். உதவி புரிவதாக சொன்னவர்கள் விலகி சென்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல்ல சின்ன சின்ன சோர்வும் ஏற்படலாம். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க.
உங்களுடைய முயற்சியில வெற்றியும் உண்டாகும். தொழில்ல போட்டிகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய அணுகுமுறையினால தொழில்ல லாபத்தையும் காணலாங்க. உங்களுக்கு எதிரிகளாக இருந்தவர்கள் தாமாகவே விலகி சென்று விடுவாங்க. இதன் மூலம் உற்சாகமும் உண்டாகும். துணிச்சலாக முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால நன்மைகளும் உண்டாகும். எதிர்ப்புகளும் இடையூறுகளும் நீங்கும். சகோதரர்களின் மூலம் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பிள்ளைகள் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. பிற்பகலுக்கு மேல உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்குங்க. தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவு தாராளமாகவும் இருக்கும். உறவினர்களுக்கு இடையே இருந்து வந்த உரசல்களை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. பிள்ளைகளுடைய கல்விக்காக பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சிலருக்கு முழங்கால் வலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. தொழில் வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். வேலை தொடர்பாக பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது நன்மையிலும் முடியும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அலுவலக பணிகள்ல நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உறவினர்களுடைய வழியில அனுசரித்து செல்வீங்க. கல்வியில ஏற்ற இறக்கமான போக்கும் காணப்படும். பாடங்களை ஒரு முறைக்கு 2 முறை நல்லபடியாக படித்து முடித்து விடுவதும் நல்லது. புரட்சிகரமான சிந்தனைகளும் மனதில் தோன்றலாம். எதிர்பாராத சில தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்பத்தி சார்ந்த துறைகள்ல அலைச்சல்களும் உண்டாகும். எதிலும் சிக்கனமாக முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கூட்டுத் தொழில சாதகமான வாய்ப்புகளும் இருக்குங்க. இன்ற நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அனுசரித்து செல்வதும் நல்லது. பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனின் வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில சின்ன சின்ன தடைகளும் ஏற்படலாங்க. வெற்றி காண்பதற்கு முறையாக திட்டமிடுவதும் நல்லதுங்க. ஏதாவது மனதுல குழப்பங்களும் ஏற்படலாம். இது உங்களுடைய செயல்கள்ல வெளிப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில தவறுகளும் ஏற்படலாம். பணிகளை முடித்து ஒப்படைப்பதற்கு முன்பாக 1ற்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணையின் விருப்பப்படியும் நடந்தும் கொள்வீங்க. உறவுல மகிழ்ச்சியை தக்க வைத்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள் அல்லது எதிர்பாராத வகையில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கியத்துல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. அதிக பணியின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. உங்களுடைய செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடைகளும் ஏற்படலாம். உதவி புரிவதாக சொன்னவர்கள் விலகி சென்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல்ல சோர்வும் ஏற்படலாம். வரவு செலவு கணக்குகள்ல சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். உங்களுடைய முயற்சியில வெற்றியும் காண்பீங்க. தொழில்ல போட்டிகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய அணுகுமுறையினால தொழில்ல நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அவர்களுடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொண்டு சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய பிரமுகர்களின் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்க பெறுவீங்க. இது உற்சாகத்தை தருவதாகவும் இருக்குங்க. விலகி சென்ற கூட்டாளிகள் மீண்டும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தொழில் வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. தொழிலுக்கு தேவையான பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூட இருந்தே குளிப்பறிக்கும் நண்பர்களை அடையாளம் காணவும் செய்வீங்க. தொழிலுக்கு எதிராக தோன்றிய போட்டிகளை எல்லாமே சமாளித்தும் விடுவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு தேவையான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சிறு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு பலனும் கிடைக்க பெறுவீங்க.
அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. பணியிடத்துல உங்களுடைய செயல்திறனும் அதிகரிக்கும். இதன் காரணமாக மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. இன்று உங்கள் மனைவி மக்களுடன் இனிமையான நேரத்தை செலவும் செய்வீங்க. பிள்ளைகள் தரப்புல இருந்து உங்களுக்கு வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேருங்க. குடும்பத்துல இருந்து வந்த டென்ஷன்களும் நீங்கும். இன்று ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. மறதி சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குறுகிய தூர பயணங்களினால மாற்றங்களும் உண்டாகலாம். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாகவும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல சில இடமாற்றங்கள் சாதகமாகவும் முடியும். வீட்டு உபயோக பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பாக பெருவினைகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். இன்று தனம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் மேம்படும். பிரச்சனைகளும் குறையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இடமாற்றங்கள் சாதகமாகவும் அமையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எந்த ஒரு செயலிலும் உணர்ச்சி வசப்படவும் வேண்டாங்க. இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மன ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். இன்று பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை திறம்பட ஆற்றுவதற்கு நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடனான சூடான விவாதங்களும் ஏற்படலாம். இதனை அமைதியாக கடந்து செல்வதும் நல்லதுங்க. முடிந்த அளவிற்கு இன்று நீங்கள் பேசாமல் இருந்து விடுவதே நல்லது. நிதி நிலையில ஏற்ற இறக்கங்களும் காணப்படும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனாவசியமாக பணம் செலவாகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். உடல் உழைப்பின் காரணமாக தலைவலி போன்ற இன்னல்களும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த சங்கடங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானத்துல ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். நிதிநிலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால செலவுகளை சமாளித்தும் விடுவீங்க. உறவினர்கள் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். தாய்மாமனின் வழியில சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல விற்பனையை அதிகரிப்பதுல பணியாளர்கள் உற்சாகமாகவும் இருப்பாங்க. தொழில்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு சுலபமான தீர்வையும் காண்பீங்க. உங்களுடைய சொற்களுக்கு வீட்லயும் சரி வெளியிலையும் சரி மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். பொதுநல சேவையில வெளிவட்டாரத்துல நல்ல ஒரு செல்வாக்கை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பதவி உயர்வுக்கான வேலைகளையும் செய்வீங்க. தனியார் துறையில இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய மேலதிகாரிகளுடைய அனுசரணையான போக்கும் காணப்படும். பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. பங்கு பரிவர்த்தனை தொழில ஏற்றமும் உண்டாகும். இன்று உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். வேலை செய்வதில் முழு ஆர்வத்தையும் காட்டுவீங்க. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். நிலம் மற்றும் சொத்துக்கள் வாங்குவது போன்றவற்றில் இன்று அதிக கவனத்தையும் செலுத்துவீங்க. இது சம்பந்தப்பட்ட செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக பணிகள்ல சிறப்பாகவும் நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல பணவரவு நல்லபடியாகவும் இருக்கும். பொருளாதார நிலை நன்றாகவும் இருக்கும். திருமண வாழ்க்கை நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சுக்கல்ல அனுபவ அறிவும் வெளிப்படுங்க. குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. முகத்துல என்று பொலிவுடனும் இருப்பீங்க. பிரபலமானவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதியதாக வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க.
மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். உங்களுடைய பாடங்களை நீங்களே ஆர்வத்துடன் கற்று முடித்தும் விடுவீங்க. ஆசிரியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும், சந்திப்புகளும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தொடங்கும் காரியங்கள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும், பொலிவும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தொடர் முயற்சியின் மூலம் நீங்கள் வெற்றியும் காண்பீங்க. உங்களுடைய நலம் விரும்பிகள் மற்றும் நண்பர்களுடைய ஆதரவுகளையும் பெறுவீங்க. ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். உங்கள் சக பணியாளர்களுடைய ஆதரவுகளையும் பெறுவீங்க. பணியில உங்களுடைய திறமைக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் சிறந்த உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் உண்டாகும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க என்ற அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாங்க. ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகளுடைய வகையில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று நிறைந்த ஆற்றலுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். மனதுல தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனக்குறைவினால உங்களுடைய முயற்சி ஏதாவது ஒன்று நிறைவேறாமலும் போகலாம். கவன சிதைவை தவிர்த்தும் கொள்ளுங்க. 1ற்கு 2 முறை வேலைகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. செயல்கள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பார்த்த ஒன்று தாமதமானாலும் நல்லபடியாகவும் முடிந்துவிடும். மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். விலகி சென்ற உறவினர்கள் உங்களை தேடி வந்து சமாதானமாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று பல வகைகளிலும் அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. வாழ்க்கை துணையின் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பும் தருவீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. ஏதாவது புதிய ஏஜென்சியை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் யாருக்காவது அறிவுரைகள் கூறுவதாக இருந்தால் இன்று அதனை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நல்லதே சொன்னாலும் உங்களுக்கு அது கெட்ட பெயர் ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு வேண்டிய நபர்களுக்கு ஏதாவது உதவிகளும் செய்வீங்க. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பரிசு பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் பத்திரங்களை படித்து பார்த்து கையெழுத்து இடுவதும் நல்லது. பங்குச்சந்தை வியாபாரத்துல அதிக முதலீடுகளும் செய்வீங்க. நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் காணலாம். இழுபறியாக இருந்து வந்த சூழ்நிலைகளும் நீங்கும். இன்று சுப பலன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. காதல் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்ப வேலைகளுக்காக அலைய வேண்டியதும் இருக்கும். வேலை தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவும் முடியும். இன்று அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாங்க. வேலையை சிறப்பாக செய்து முடித்தும் காட்டுவீங்க. வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். இது உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். தோற்ற பொலிவுல சில மாற்றங்களையும் செய்வீங்க. சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திறமைகளை வெளிப்படுத்துவதில் நிதானத்துடனும் இருங்க. உங்களுடைய மனதுல இருந்து வந்த சலனமான சிந்தனைகளும் நீங்கும். இன்று ஏதாவது ஒரு தெளிவுடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மாற்றங்களும் ஏற்படலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய கோபங்களை சற்று கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுங்க. உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு இது உதவிகரமாகவும் இருக்கும். சிறந்த பலன்களையும் காணலாம். நல்ல ஒரு வாய்ப்புகளை பயன்படுத்தியும் கொள்ளலாங்க. உங்களுடைய பணிக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய செயல்திறன் சிறப்பாகவும் இருக்கும். முழு திருப்தியுடனும் உணர்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. நட்பான அணுகுமுறையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லதுங்க. உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். காப்பீடு போன்ற வகையில எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு திடீர் செலவுகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். முயற்சியில இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். உழைப்பின் வழியில செயல்கள்ல சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அலைச்சல்கள் அதிகமாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். வாகன வகையில செலவுகளும் ஏற்படலாம். எதிர்பார்ப்புகள்ல ஒன்று இழுபறியானாலும் முடிந்தும் விடும். தொழிலுக்கு தேவையான சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதிற்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்களும் வீட்டுல நடைபெறும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்மாமனின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். மன உறுதியுடன் செயல்படுவதும் நல்லது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்குங்க. புதிய பணியாளர்களை தேடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல நிலுவையில இருந்து வந்த வேலைகளை எல்லாமே செய்து முடித்தும் விடுவீங்க. ஏதோ ஒரு உற்சாகம் உங்களை தொற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுத்து வைத்த பணத்தை திரும்பி கேட்டால் சில விவகாரங்களும் ஏற்படலாங்க. இதனால நயமாக பேசித்தாங்க வசூல் செய்ய வேண்டியதும் இருக்கும். கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்லபடியாக பேசி முடித்தும் விடுவீங்க. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையில்லாமல் பண விரயங்கள் செய்யவும் வேண்டாங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏற்ற தாழ்வுகளும் நீங்கும். மன அழுத்தத்துடன் மட்டும் இருக்கவும் வேண்டாம். மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பொருளாதார சவால்களை நீங்கள் கவனமாக சந்தித்து அதிலிருந்து வெளிப்பட்டும் விடுவீங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. வேலை சம்பந்தப்பட்ட அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல சில முக்கியமான வேலைகளை நீங்களே செய்ய வேண்டியதும் இருக்கும். எல்லா தடைகளையும் புத்திசாலித்தனத்துடன் கடந்து வந்தும் விடுவீங்க. திருமணமானவர்களுக்கு வீட்டுல விசேஷங்களும் நடைபெறலாங்க. குழந்தைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத சில செலவுகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். நீண்ட நாள் பிரச்சனைகள் இப்பொழுது நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். உத்தியோகத்துல ஏற்ற இறக்கமான சூழலும் உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடியும் வரும். தந்தையின் வழியில புரிதல்களும் உண்டாகும். மனதுல புதுவிதமான ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்களும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது அத்தியாவசியமான செலவுகளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடைய வகையில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரிதல்களும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கவனமுடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல நட்பாக பேசுவதும் நல்லது. இன்று மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது இனிமையாக பேசுவதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. இது பணியின் பொழுது ஏதாவது தவறுகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதன் மூலம் இருவருக்கும் இடையில நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீணான செலவுகளின் காரணமாக சேமிக்க முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும்.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சில அசௌகரியங்களும் ஏற்படலாம். ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வேலை இருந்து கொண்டே இருக்குங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்று எளிதாக நிறைவேறவும் காண்பீங்க. வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேருங்க. நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தினர் ஒத்துழைப்புடனும் செயல்படுவாங்க. பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த வருவாய்க்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செல்வாக்கும் உயரும். இன்று நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் கையில் உள்ள பணத்தை கொண்டு சமாளித்து விடுவீங்க. பிள்ளைகளினால சில சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால மறைமுக இடையூறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. விட்ட பணத்தை வியாபாரத்துல மீட்டெடுக்கவும் செய்வீங்க. கூட்டாக தொழில் செய்ய ஒப்பந்தங்கள் போடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நில விற்பனையில நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். தொழில் துறைகள்ல மிக முன்னேற்றமும் உண்டாகும். அரசு ஊழியர்கள் பணியிடத்துல அனுகூலமான வாய்ப்புகளையும் பெறுவாங்க. இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. நிலம் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல ஆதாயமும் உண்டாகும். உங்களுடைய துறையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை தொடர்பாக சாதகமான போக்கும் இருக்கும். அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல அக்கறையுடனும் இருங்க. வாழ்க்கை துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. மன வாழ்க்கை நல்லபடியாகவும் இருக்கும். வியாபாரத்துல நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். கலைத்துறையில இருக்கிறவங்க திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வாங்க. நுட்பமான விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உடன் இருப்பவர்கள் உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேளாண் பணியில இருந்து வந்த இழுபறிகளும் மறையும். மனதுல புதுவிதமான இலக்குகளை நிர்ணயித்தும் கொள்வீங்க. சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்களின்படி பாடங்களை எல்லாமே படித்து முடித்தும் விடுவீங்க. இது உங்களுக்கான நல்ல வாய்ப்பாகவும் இருக்குங்க. இதனை நீங்க நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. லாபமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய இலக்குகளை நிர்ணயித்தும் கொள்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மனதில் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. மதிப்புமிக்க பொருள்களை இன்று வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலை செய்கின்ற இடத்துல சக பணியாளர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்துல முடிப்பது என்பது சவாலாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு ஏதாவது சிறு கவலைகளையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. தேவையற்ற கோபங்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய கருத்துக்களை நிதானத்துடன் எடுத்து கூறுவதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. நிதியில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்கு வர்த்தகத்துல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். நண்பர்களுடைய வழியில எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். தொழிலை விரிவு செய்வதற்காக எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வந்து சேரும். உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகவும் காண்பீங்க. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். குடும்ப பொறுப்புகள்ல உற்சாகமாகவும் ஈடுபடுவீங்க. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. அவர்களை உற்சாகத்துடனும் வைத்தும் இருப்பீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு பெற்றோருடைய ஆதரவுகளும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது.
வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகத்தாங்க இருக்கும். தகவல் தொழில்நுட்ப துறையில இருக்கிறவங்க தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டவும் செய்வாங்க. அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வுகளும் இடமாற்றங்களும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வீடு கட்டுவதற்கான அடித்தளங்களை அமைக்கவும் செய்வீங்க. பிள்ளைகள் படிப்புல மிகுந்த அக்கறையும் காட்டுவாங்க. வியாபாரத்தை சிறப்பாக நடத்தவும் செய்வீங்க. வீடு கட்டும் தொழில இருக்கின்ற பொறியாளர்களுக்கு புதிய சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். மனதுல சின்ன சின்ன பய உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலதிபர்களுக்கு தங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் நலன்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் சற்று குறையும். சில காரணங்களினால காதல் வாழ்க்கையில டென்ஷன்களும் ஏற்படலாங்க. உங்களுடைய கோபமான பேச்சுக்களை உங்கள் காதலி இடத்துல வெளிப்படுத்தாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வேலை தொடர்பாக இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். ஏதிலும் முன்கோபமின்றி செயல்படுவதும் நல்லது. சிறுதூர பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்குங்க. அலைச்சல்களும் ஏற்படலாம். சமூக பணிகள்ல அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும் என்ற நல்ல செயல்கள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. மன அமைதியுடன் இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள்ல யோசித்து ஈடுபடுவதும் நல்லது. அனுகூலமும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். பொறுப்புகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன பிரச்சனைகளும் மனக்குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. இன்றைய நாளை ஒரு நல்ல நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. மகிழ்ச்சியான மனநிலையுடன் இருப்பதும் நல்லது. அமைதியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய பணிகளை திறம்பட மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஏற்றமும் உண்டாகும். திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை நல்ல முறையில தக்க வைத்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. தடைப்பட்டு இருந்த முயற்சிகள் இப்பொழுது நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். செயல்கள்ல சிரமங்கள் ஏற்பட்டாலும் முயற்சியில வெற்றியும் காண்பீங்க. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. நேற்று வரை இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். தடைப்பட்டு இருந்த வருமானமும் வந்து சேரும். இது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்று தொடங்கும் காரியங்கள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உணவு வகைகளினால அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்களுடன் மனஸ்தாபங்களும் ஏற்படலாங்க. தொழில் சம்பந்தமாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. தந்தையின் ஆலோசனையினால புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். சுபகாரியங்களுக்கான முன்னேற்பாடுகளும் நடைபெறும். பிரிந்து போன உறவினர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. நண்பர்களுக்காக தக்க சமயத்துல உதவிகள் செய்து பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. ஊழியர்கள் அக்கறையுடன் வேலைகளையும் செய்து உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். இன்று சில நண்பர்களுடன் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுடைய மனதை லேசாகவும் வைத்தும் இருக்கும். வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். மனதள மகிழ்ச்சியும் உண்டாகும். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நண்பர்களுடன் பரஸ்பர புரிந்துணர்வுகளும் ஏற்படும். எதிர்கால திட்டங்கள் குறித்து முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதானமான பேச்சுக்களினால நன்மதிப்புகளும் உண்டாகும். கலைத்துறையில ஆர்வத்தையும் காட்டுவீங்க. தானியங்கள் மற்றும் அரிசி வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். ஆலய திருப்பணிகள் செய்வதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. நீண்ட தூர பயணங்கள் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும்.
நிர்வாகத் துறையில திறமைகளும் வெளிப்படும். இன்று அசதி குறையக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். ஆதாயமும் உண்டாகும். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். திறமைகளும் வெளிப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களிடத்துல ஆற்றலும் நிறைந்திருக்கும். பணிக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திருமண உறவுல உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணையிடத்துல நேர்மையாக வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் உண்டாகும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். சிறப்பாக உணர்வீங்க. பணப்புழக்கம் நல்லபடியாகவும் இருக்கும். பயனுள்ள வகையில செலவுகளும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல முறையில ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. மனதுல ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். செயல்கள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் முடிந்துவிடும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறவும் காண்பீங்க. வழக்கமான பணிகளிலும் என்று கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பணிபுரியும் இடத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். கவனக்குறைவினால சின்ன சங்கடத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனக்குழப்பங்களை தவிர்த்து கொண்டு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்கவும் செய்வீங்க. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். தொழில் சம்பந்தமாக எதிர்பார்த்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேரும். அவசரமான காரியங்களாக இருப்பதினால வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களிடத்துல உங்களுடைய ஆணவமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். குடும்பத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் மதிப்பளித்து கேட்பதும் நல்லது. அலுவல் சுமையினால உடல் சோர்வுடனும் காணப்படுவீங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுங்க. இன்று ஏற்ற இறக்கமான பலன்களும் இருக்கும். சில காரணங்களினால குடும்பத்துல ஏதாவது குழப்பங்களும் ஏற்படலாம். இது உங்களுக்கு மன சோர்வை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சுமூகமான போக்கும் காணப்படும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். மாணவர்களுடைய படிப்புல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வேலை சம்பந்தமாக ஏற்ற இறக்கங்களும் ஏற்படலாங்க. சட்ட சிக்கல்கள்ல இருந்து வெளிவந்தும் விடுவீங்க. பலதரப்பட்ட சிந்தனைகளினால மன அமைதி குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காப்பீடு துறைகள்ல ஆதாயமும் உண்டாகும். பயணங்களினால அலைச்சல்களும் உண்டாகும். மற்றவர்கள் கூறும் கருத்துக்கள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. செயல்பாடுகள்ல சிறு சிறு தாமதங்களும் ஏற்படலாம். தேவையற்ற விஷயங்களுக்கு இன்று முக்கியத்துவம் தரவும் வேண்டாம். பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆதாயமும் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆர்வமும் அதிகரிக்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.